அடுத்தாக அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைகிறார். சார் வணக்கம். பாஜக தலைவர்களை சந்தித்து என்டிஏ கூட்டணியில் இணைந்திருக்கிறார் டிடிவி தினகரன். இப்ப என்டிஏ கூட்டணி முழு வடிவம் பெற்றுவிட்டதா? என்னென்ன சவால்கள் இருக்கு? இப்ப இருமுனை போட்டி தான் அப்படின்றது மீண்டும் உறுதியா இருக்கா? இல்ல, இது இருமுனை போட்டிங்கிறது அரசியல் களத்துக்குள்ளங்கிறது ஒரு வார்த்தை என்றாலும் கூட திமுக அதிமுக பிரதான கட்சி ஸ்டாலினுக்கு எதிராக போட்டி இல்லைங்கிற கருத்துல தான் நான் இருக்கிறேன். என்னோட கருத்து அதுதான். 2வது இடத்துல தினகரன் சேர்றதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி தான் இருக்கிறார். தினகரன் சேர்றதுனால எடப்பாடி பழனிசாமிக்கு அரித்மெட்டிக்ல ஒரு விழுக்காடு வாக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான என்டிஏக்கு 1 விழுக்காடு வாக்கு அதிகரிக்கிறது. இதை தாண்டி இதனால இருமுனை போட்டி ஆயிட்டுங்கிற அந்த ஒரு கருத்தை நீங்க முன்வைக்கிறீங்கன்னா இதற்கு காரணம் இவர் ஏற்கனவே டிடிவி தினகரன் திமுகவுக்கு தாவேகாவுக்கு தான் போட்டின்னு சொன்னவர். தாவேகா போட்டியிடுவாங்களா, அவங்க ப்ரிப்பரேஷன் பண்ணி களத்துல நிற்பாங்களா, அவங்களுக்கு யூனிஃபார்ம் சிம்பல் கிடைக்குமாங்கிற பல சந்தேகத்தின் அடிப்படை அவருக்கு தாவேகா மேல வந்திருக்கலாம். அவர் இப்பொழுது பாஜகவின் துணையோடு என்டிஏ கூட்டணியில சேர்றாரு. என்டிஏ கூட்டணியை பொறுத்தவரையில அரித்மெட்டிக்கலி இது ஒரு பிளஸ் தான்ங்கிறதுல எவ்வித மாற்று கருத்துக்கும் இடம் இல்லை. ஆனா திமுக அணி மிக பலமாக இருக்கிறது. 45 விழுக்காடு வாக்குகளை தாண்டக்கூடிய அளவுக்கு ஒரு கெமிஸ்ட்ரி உள்ள ஒரு அணியாக இருக்கிறது. இது தினகரன் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில் தினகரன் என்டிஏயில் நின்றார். என்டிஏயில் தேர்தலில் 2வது இடம் வந்தார். அவர் அதிமுகவை டெபாசிட் இழக்க செய்தார். மிகவும் மோசமாக தோல்வியடை செய்தார் என்பதை நாம் பார்த்தோம். ஆனால் அதிமுகவுடன் தினகரன் மீண்டும் இணையும் போது அது எப்படி கெமிஸ்ட்ரி இருக்கும், அவருடைய கடைசி கட்ட வாக்குகள் கூட அவர் ஆதரவாளர் கூட எப்படி எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்று வாக்களிப்பார்கள் என்பது ஒரு கேள்விக்குறியாகத்தான் நான் பார்க்கிறேன். எது எப்படியோ அரித்மெட்டிக் கணக்குப்படி என்டிஏ மேலும் பலப்பெறுகிறது. ஏற்கனவே திமுக அணிக்கு அடுத்த பெரிய இதாக அதிமுக என்டிஏ தான் இருந்தது. மீண்டும் தினகரன் சேர்ந்திருப்பது அரித்மெட்டிக் படி அது கூடுதல் பலம் என்பது மறுப்பதற்கில்லை. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு ரவீந்திரன்.